வணக்கம் மக்களே! இன்னைக்கு அப்படியே ஒரு மாரி பயங்கர சோம்பேறித்தனமா ஓடிச்சான் வண்டி. ஆனா, அங்க ஒரு பெரிய டக் ஆஃப் வார் நடந்தது. கவனிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க 5 மினிட் சார்ட் போட்டீங்கன்னா பாருங்க. கடைசில அந்த நம்ம ஹீரோ மாரி ஆயிட்டாரு. "மயிரிழையில் உயிர் தப்பினார்" மாரி நிஃப்டி கடைசி நேரத்தில தப்பிச்சிட்டாரு. ஆ அடுத்து என்ன நடக்கும்? நீங்க இத கவனிச்சிருப்பீங்க. ஒரு 5 மினிட் சார்ட்ட போட்டு இன்னைக்கு நடந்த நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்ட போட்டு பாருங்க. 24,180 அந்த பார்டர எவ்வளோ நேரம் சண்டை போட்டுருக்கணும். அதாவது 160, 190 இதுக்குள்ள தான் இன்னைக்கு மார்க்கெட்ட நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அங்க பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சண்டைன்னா சும்மா நம்ம பேச்சு வழக்குல வந்து காளைக்கும் கரடிக்கும் சண்டைன்னு சொல்றோம். அங்க என்னன்னா டிரான்சாக்ஷன் நடக்குது. அதாவது பியர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதாவது நிஃப்டி கீழ போகும்னு நெனைக்கிறவங்க நெறைய வித்துட்டு இருக்காங்க. இல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மேல தான் போகும்னு நெனைக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப 2ம் சேர்ந்து இதுல யாரு அதிகமா பணம் வச்சிருக்காங்களோ, இல்ல யார் அதிகமா ஷேர் இப்ப நெறைய பியர்ஸ் வந்து நெறைய ஷேர் வச்சிருந்தா மார்க்கெட் கீழ வரப்போகுதுன்னு அர்த்தம். அ புல்ஸ் வந்து நெறைய பணம் கையில வச்சிருந்தாங்க அப்டின்னா, மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். அவ்வளதான். இதுக்கு பேர் சும்மா சண்டை அப்டின்னா தானே நம்மளும் இந்த பாம்புக்கும், கீரிக்கும் சண்டைன்னா நல்லா இருக்கும்ல கேட்க. அப்டி. ஆனா, இப்ப இருக்க பேட்டர்ன் படி பார்க்குறப்போ, மார்க்கெட் இப்ப என்ன ஓட்டு போட சொன்னா, மேலயா கீழயான்னு ஓட்டு போட சொன்னா, நான் மேலேன்னு ஓட்டு போடுவேன். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நீங்களும் கூட இன்னைக்கு ஓட்டு போட்டு பாருங்க. மேல வருமா? கீழ வருமான்னு. அருண்னு ஒரு நண்பர் அடிக்கடி அ கமெண்ட் போடுவாரு. அவரு இந்த மாரி விஷயங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பேட்டர்ன் வந்து மேல மேல நோக்கி தான் இருக்கு. இன்னைக்கும் கூட சஸ்டெயின் ஆயிருச்சு. தப்பிச்சிட்டாரு நிஃப்டி. நேத்து சொன்னது வந்து உண்மைதான். 24,180ன்றது ரொம்ப முக்கியமான சப்போர்ட் நிஜம்தான். ஆனா அது நான் ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டேன். பெருசா கீழ வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது பெருசா கீழ வரணும்னா 24,000 உடைச்சுட்டு க்ளோஸ் ஆனா. 24,180ன்றது அ அதாவது இப்பொழுதைக்கு மொமெண்டம் ட்ரெண்ட் மட்டும் மாறும். அது 24 அப்படி ஒரு சின்ன ஜெர்க் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரின்னு வச்சுக்கங்களேன். ஆ இந்த மாரி, இந்த மாரி இது ரிவர்சல்ல இருக்கும். ஆ இந்த மாரி. அப்போ கீழ வந்துட்டு சட்டுன்னு மேல போறாரா? அப்படின்றது பார்க்கணும். ஸோ இது நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது ஜோசியம் தான். ஏன்னா 2 பேருக்கும் இங்க கரெக்ட்டா டக் ஆஃப் வார் போயிட்டுருக்கு. இவரு தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் பயமுறுத்துறாரு. மார்க்கெட்ட வந்து நேத்து நேத்து வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவா தான் இருந்தாரு. இன்னைக்கு ஒரு சின்ன பயமுறுத்தல் குடுக்குறாரு. எப்படின்னா 57,250 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. அதாவது இங்கேருந்து 1% வச்சுக்கங்க. 1% இன்னும் கீழ இறங்கணும். இந்த பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 1% கீழ இறங்குச்சுன்னா, ஆ நிஃப்டில வந்து நிஃப்டிக்கு அதிகமா வெயிட்டேஜ் குடுக்குற ஆளு இவரு. அதனால அவரு நிஃப்டியும் சேர்த்து பெருசா இழுத்துட்டு வந்துருவாரு. ஸோ அது மட்டும் தான் ஒரு சின்ன பயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சிஸ் பேங்க்கும், HDFC பேங்க்கும் நல்லாவே கீழ வந்திருக்காங்க. ஒரு பவுன்ஸ் பேக் வேணும் அப்படின்னா, ஒருவேள HDFC பவுன்ஸ் பேக் குடுத்தா, நாளைக்கு பேங்க் நிஃப்டி கீழ இழுத்துட்டு அங்கருந்து மேல ஓடி போயிரலாம். அதனால ம் தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுக்காக சொல்றேன். ஐடி பாவங்க. அவர பத்தி என்ன சொல்றது? இப்ப மறுபடியும் அவர் கன்சால்டேஷன் மோடுக்கு போயிட்டாரு. ஆமாங்க. இப்ப அவரு நல்லா தான் மேல போனாரு. ஆளாளுக்கு புடிச்சு இழுத்து விட்டீங்கன்னா, அப்ப அவரும் சேர்ந்துட்டு கீழ வர்றாரு. ஸோ இந்த கன்சால்டேஷன் முடிஞ்சு மறுபடியும் அவரு ஆனா சான்ஸஸ் வந்து 30,000க்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது 29,800 போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. போறாரான்னு பார்ப்போம். ஆட்டோ பக்காங்க. சூப்பர். அதாவது அ நான் இன்னைக்கு நெனச்சு சிரிச்சேன். என்னடா க்ரூட் ஆயில் மேல போகுது, மேல போகுதுன்னு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீ மேல போ, கீழ வா. அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆட்டோ செக்டார் மேல போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் மட்டும் கீழ விழுகாம இருந்துச்சுன்னா, ஆட்டோ செக்டார் வந்து அடி பட்டைய கிளப்பிட்டு போயிரும் மேல. அந்த அளவுக்கு பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ 27,700 ஞாபகம் இருக்கா? ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷமா அத சொல்லிட்டு இருக்கோம். 27,700 மட்டும் சார் தாண்டிட்டாரு அப்படின்னா, மறுபடியும் ஒரு பெரிய ராலிக்கு தயாராயிட்டாரு. இன்னைக்கே கூட பாருங்க மார்க்கெட் வந்து நிப்பாட்டுனதுல எம்&எம்க்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்துச்சு. இப்ப ஒண்ணும் மார்க்கெட் பெரிய வாலடைல் இல்ல அப்படின்னாலும், ஆட்டோ செக்டார் வந்து ஒரு
முட்டு குடுத்தாரு. கரெக்ட். முட்டு குடுத்து நிப்பாட்டிட்டாரு. அதனால ஆட்டோ செக்டார் க்ரூட் ஆயில் மேல போதேன்னுலாம் கவலைப்படாம, நானும் கூட வரேன் அப்டின்ட்டு இவரு மேல போக ஆரம்பிச்சுட்டாரு. கொஞ்சம் ஆக்ஸிமோரனா தான் இருக்கு. மெட்டல் அ இந்த இடத்துல ஒரு சின்ன டபுள் பாட்டம் மாதிரி போட்டிருக்காரு. சஸ்டெயின் பண்ண பார்க்குறாரு. ட்ரை பண்றாரு. அப்படியே ஒரு வேள மேல போனாலும் 13,000 வரைக்கும் போலாம். இப்ப 12,620 இந்த மெட்டல் மேல போறதுக்கு காரணம் க்ரூட் ஆயில் மேல போகுது. அங்க ஈரான் அ யுஎஸ் கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு இல்லையா? அதனால அந்த மெட்டல் வந்து ரெக்யர்மென்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, இது கொஞ்சம் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல அந்த அதையும் சப்போர்ட்டையும் உடைச்சுட்டு கீழ வந்தாருன்னா, க்ரூடும் கீழ வரும். மார்க்கெட் மேல போயிரும். எஃப்எம்சிஜி 2, 3 நாளா பாவம் அவரு ஒரு ஏரியாவ உடைக்க பார்க்குறாரு. 49,080 உடைச்சு மேல நின்றணும்னு பார்க்குறாரு. விதி யார விட்டது? விதி இல்ல. செல்லர்ஸ் வந்து விக்கிறாங்க. இவரும் அப்படிதான் இந்த இடத்துல ஒரு பாட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஐ மீன் 48,000 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் போட்டு பாட்டம் போடுறாரு. எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. ஆமா. அவரு பாட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு ஒரு ஸ்டாக் இல்லாட்டினாலும் இன்னொரு ஸ்டாக் வந்து அ தூக்கிட்டு போறாரு. நேத்து டாக்டர் ரெட்டிஸ வச்சு தூக்குனாங்க. இன்னைக்கு டாக்டர் ரெட்டிஸ் தான் இறக்குனாரு. மற்ற ஆளுகள வச்சு சமாளிச்சு மேல அவரு அவரோட இத வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து எனர்ஜி. எனர்ஜி இன்னைக்கு அ ரிலையன்ஸ் அண்ணாச்சி கொஞ்சம் நெகட்டிவா தான் குடுத்துருக்காரு. அந்த சிக்னல் சரியில்ல. ஏன்னா நேத்து நேத்து ரிசல்ட்டுக்காக நேத்து மேல போயிட்டு, மேல கீழ போயிட்டு ஆடி முடிச்சிருந்தாரு. இன்னைக்கு எனர்ஜி செக்டார்ல அவரு கொஞ்சம் நல்லாவே கீழ இழுத்துட்டு வந்தாரு. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். அந்த 40,000 இன்னும் ஒரு 1% மேல நிக்கணும் அவரு. ஒரு 40,000க்கு மேல நின்னாருன்னா, சஸ்டெயின் ஆகலாம். மேல போலாம். இல்லாட்டி இப்போ இந்த பேட்டர்ன் ட்ரெண்ட் படி அடுத்த ஸ்டெப் கீழ வரணும். ஆஹா! நோட் இதுல இது பண்ணாம வச்சுட்டேன். அ வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து ஏபிபி வந்து ஷார்ட்டுக்காக போட்டிருந்தேன். அத நோட் பண்ண மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு லீவ் விட்டுருங்க மக்களே. சாரி. கோல்டு வந்து 4,270 நோக்கி மீண்டும் செல்கிறார் அப்படின்னு வழக்கம் போல அடுத்த ஒரு கமாண்ட் அ அடுத்த ஒரு இத கிளப்ப வேண்டியதுதான். இந்த காதல் மன்னன் நினைக்கிறேன். அத சொல்ல வலிக்குது, 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 வலிக்கல, வலிக்கல, வலிக்கல அப்படின்னுவாரு. ஒரு சீன் இருக்கும். எம்எஸ்வி காதல் கில்லுறப்போ. அந்த மாரி மேல ஏறுது, மேல ஏறுதுன்னு 2 நாளைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்புறம் கீழ வருது, கீழ வருது 2 நாளைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நிலைமை அப்படி இருக்குங்க. நான் ஒண்ணும் புதுசா சொல்லல. ஆனா இந்த அ 3,950 இருக்கு இல்லையா? அந்த ஜோன் இருக்குல்ல, அது பயங்கர சப்போர்ட் எடுத்திருக்கு. அத மட்டும் கீழ உடைச்சா, சடனா ஒரு 100, 150 பாயிண்ட் கீழ வருங்க. ஒரு 3% ஈஸியா கீழ வர்ற மாரி இருக்கு. அந்த அளவுக்கு கீழ வந்து கன்சாலிடேஷன் குடுத்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆ அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு மேல போயிட்டு வந்துட்டாருன்னா நல்லாருக்கும். 4,270 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா 2, 3 சிக்னல்ஸ் வந்து அங்க தான் குடுக்குது. நான் முதல்ல 4,280 சொல்லிட்டு இருந்தேன். இப்ப 70ன்னு மாத்திருக்கேன். இவர் அப்படிதான் 64.5 அங்க வரைக்கும் டார்கெட்ட 2, 3 தடவ மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால இது போனா அங்க வரைக்கும் போணும். எல்லாத்த விட முக்கியமா அண்ணாச்சி. இது நல்லா பார்த்துக்கங்க. 84.5ன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அத இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேள அதுக்கு மேல நின்னுட்டா 90 வரைக்கும் நிச்சயமா போவாரு. $90 வரைக்கும். அப்போ நமக்கு இங்க பிரஷர் விழுகும். எங்க நம்ம நம்ம மார்க்கெட்டோட சேர்த்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்குமே சேர்த்து பாருங்க. ஒரு பிரஷர் விழுகும். ஆனா 90 தாண்டுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆ ஸோ அதுக்கு மேலேயும் சண்டை இழுக்குமான்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அமெரிக்காவுக்கு பெரிய சேதாரம் பண்ணி வைக்காம ட்ரம்ப் அண்ணாச்சி வெளிய போமாட்டாரு. இதுதான் அவரோட அவரோட திட்டம் இல்ல. அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார்ல மேல. நார்த் ஆர்டிகல் இது அ நா நார்த் போல் பக்கத்துல ஒருத்தர் இருக்கார்ல. அவரோட திட்டம் இது. அதுக்கு ட்ரம்ப் அண்ணாச்சி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. பெரிய இப்பயே பாருங்க நெறைய சேதாரம் நடந்துட்டே இருக்கு. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. இது பெரிய அளவுல பண்ணி அவர ஃபினான்சியலா, பொலிட்டிக்கலா
அவங்கள இறக்கி வைக்காம ட்ரம்பட் அடிச்சு வெளியே போமாட்டாரு. அதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டுருக்காரு. அவருக்கு வந்த உத்தரவு அப்படி. அப்படி வச்சுக்கலாம். ஆ சரி. அதனால அப்புறம் நண்பர் ஒருத்தரு பஜாஜ் ஹோல்டிங்ஸ் கேட்டிருந்தாரு. நேரம் இல்ல இன்னைக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு. பகல்ல தூங்கிட்டேன். இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு உட்காந்து படிக்கிறேன். படிச்சுட்டு சொல்றேன். வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க மக்களே! அதுவரை நன்றி, வணக்கம்.